பஞ்சாபி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். வாணலியில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மசித்த உருளைக்கிழங்கை வெங்காயத்து கூட சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, 1 ஸ்பூன் வத்தல் பொடிக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்ததும் இறக்கணும். மசாலாலாம் சேர்ந்து கிழங்கு நல்லா வெந்து வந்ததும் சுவையான பஞ்சாபி ஸ்டைல் ஆலு சப்ஜி ரெடி ஆயிடும்.